அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருந்தோம். ஸோ தொடர்ந்து பார்ட் 3 அப்லோட் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா. ஸோ இதே சப்போர்ட்டை லாஸ்ட் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸஸ் ஃப்ரீயாக நம்ம கொடுப்போம். ஸோ அது போக உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நேற்று நம்ம என்னன்னா போன வீடியோவில் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இந்த டர்போ ஆல்ரெடியோட ஸ்பீடானது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக ஆன்சர் பண்ணுறீங்க. என்னது ஆப்ஷன் டி, வெரி ஹை ஸ்பீட் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 51 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, 51 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். 25ஆம் தேதி உங்களுக்கு லான்ச் ஆகும் டெஸ்ட் பேட்ச் ஆனது. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குன்னு 25ஆம் தேதி கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது மேபி 1000 தான் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸா டெக்னிக்கலுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ எல்லா டைப்லையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இருந்து தான் கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டினே வராது. அது டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு நான் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரியா, ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். சரியா, எல்லாருமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். A 3-ply slip ring induction motor is fed from the rotor side with stator winding short circuited. The frequency of stator current is, அதாவது ஒரு 3-ply slipping ring induction மோட்டார் ரோட்டார் வழியாக ஃபீட் செய்யப்படும் போது அதனுடைய ஸ்டேட்டார் வைண்டிங் ஆனது ஷார்ட் சர்க்கியூட் செய்யப்பட்டால் ஸ்டேட்டார் கரண்டோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்றதை கேட்குறாங்க. எப்படி இருக்கும், ஸ்லிப் ஃப்ரீக்வன்சியா, சப்ளேவா, ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் டு ரோட்டார் ஸ்பீடா, ஜீரோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்ன ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அது எப்படி இருக்கும், ஸோ ஸ்டேட்டார் கரண்டோட ஃப்ரீக்வன்சியானது ஸ்லிப் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்யும் போது ஃபுல் லோட் ஸ்பீடில் இயங்காம ரேட்டட் ஸ்பீடில் 1/7 அதாவது 1/7 வேகத்தில் இயங்கினால் அதற்கு என்ன பெயர், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராலிங். என்னது, கிராலிங். அடுத்து 53வது கொஸ்டின், the slip at which maximum torque occurs in a 3-ply induction motor is. ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். ஒரு இண்டக்ஷன் மோட்டார்ல அதிகமான டார்க் எந்த ஸ்லிப்பில் உருவாகிறது? ஸோ எந்த ஸ்லிப்ல உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, S = R2/X2. சரியா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிங்கர்னஸ் மோட்டார் கேன் ஆப்ரேட் அட். ஒரு சிங்கர்னஸ் மோட்டாரை கீழ்கண்டவற்றை எந்த நிலையில் இயக்கலாம்? ஸோ எந்த நிலை, லேக்கிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ இது மூணுலையுமே என்ன பண்ணலாம், இயக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி. சரியா, ஆப்ஷன் டி. அடுத்து இந்த ரேஞ்ச் எஃபிஷியன்சி ஃபார் சேட் போல் மோட்டார் இஸ். சேடட் போல் மோட்டாரோட ரேஞ்ச் எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க 55வது கொஸ்டினுக்கு. ஸோ என்ன ஆன்சர், ஆப்ஷன் சி, 5% to 35%. சரியா, 5% to 35%. ஸோ இது எஸ் அப்படின்றது எப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கா. ஸோ இதை அப்படியே 3ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 35% அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்சல் மோட்டார் இஸ் யூஸ்டு ஃபார் டிரைவிங். யூனிவர்சல் மோட்டாரானது டேஸில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபுட் மிக்சர்ஸ்ல பயன்படுகிறது. சரியா, யூனிவர்சல் மோட்டார். அப்போ ஃபுட் மிக்சர் ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு என்ன வரும், யூனிவர்சல் மோட்டார் தான் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரீஷியன் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன பண்ண போறோம், வீடியோ போட போறோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, எலக்ட்ரீஷியன்ஸ்க்கும் நீங்க படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா எல்லாமே நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ அதை பொறுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, கண்டிப்பா அதை வாங்கி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கு, எல்லாமே இருக்கு, எப்படி வாங்கணும்னு இருக்கு. நம்ம இதுல எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்லி தான், புக்கா வராது. ஸோ தயவு செய்து அதை யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வேணும்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வாங்காதீங்க தயவு செய்து. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன, 57க்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் என்ன மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்டர் மோட்டார். கெப்பாசிட்டர் ஸ்டார்டர் மோட்டார். The direction of rotation of induction motor can be reversed by. இண்டக்ஷன் மோட்டார் சுழலும் திசையை மாற்றி அமைக்க என்ன பண்ணணும், ஃபேஸ் சீக்வன்சர் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்சிங் த ஃபேஸ் சீக்வன்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
A switched reluctance motor torque is produced due to, அதாவது switched reluctance motor. அப்ப SRM அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்னன்னு கூட கேட்கலாம். ஸோ இது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வேரியபிள் ரிலக்டன்ஸ் பிரின்சிபல். வேரியபிள் ரிலக்டன்ஸ் பிரின்சிபல். அடுத்து 60வது கொஸ்டின். The speed of rotation of stepper motor depends on. ஸ்டெப்பர் மோட்டாரோட ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆனது எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை பொறுத்தது? ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் டிபெண்ட்ஸ் ஆன் எதை பொறுத்தது? frequency of input pulse. frequency of input pulse. சரியா? அடுத்து next, in PLC program a retentive timer function is. so PLC ஓட அப்ரிவேஷன் என்னன்னு யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். PLC ஓட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? PLC ஓட அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. PLC ப்ரோக்ராமில் ரிட்டன்டிவ் டைமர் ஆனது ஸோ எப்படி இருக்குமா? நாட் ரீசெட் ஆஃப்டர் எ பவர் சைக்கிள், அதாவது பவர் சுழற்சிக்கு பிறகு மீட்டமைக்கப்படவில்லை. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் 62th கொஸ்டின், 62nd. The following elements are needed to make a ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூசிங் லேடர் டயக்ராம். லேடர் டயக்ராமை பயன்படுத்தி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை உருவாக்குவதற்கு தேவையானவை என்னென்ன அப்படின்றதை கேட்டிருக்கான். ஸ்டார் டெல்டா ஸோ என்னென்ன தேவை? 2 புஷ் பட்டன்ஸ், 1 டைமர், 3 கான்டக்டர். ஸோ என்ன பண்ணுங்கன்னா 1 டைமர், 2 புஷ், 3 கான்டக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேடர் டயக்ராமை பயன்படுத்தி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூசிங் லேடர் டயக்ராமா இருந்துச்சுன்னா 1 டைமரு, 2 புஷ், 3 கான்டக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து, a normally closed contact implies in ladder logic. ஏணி தர்க்கத்தில் மூடிய தொடர்பு பொதுவாக எதை குறிக்கிறது? closed switch. closed switch. 64வது கொஸ்டின். Dash are an example for output models in the programmable logic controller. ஸோ எல்லாருமே சொல்லியிருப்பீங்க பிஎல்சினா என்னது? ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இதான் வந்து பிஎல்சியோட அப்ரிவேஷனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரல்படுத்தக்கூடிய லாஜிக் கண்ட்ரோல் உள்ள வெளியீடு தொகுதிகளுக்கு டேஷ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க. 64வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. சுவிட்சஸ், அலாரம்ஸ், லேம்ப்ஸ். ஸோ இது போத் பி அண்ட் சி. அலாரம்ஸும் லேம்ப்ஸும் தான் முக்கியமாக பிஎல்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக கருதப்படும் மாடல்ஸ். The following process updates the status of PLC outputs. பின்வரும் எந்த செயல்முறையானது PLC அவுட்புட் மதிப்புகளை புதுப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியீடு ஸ்கேன். இது வெளியீடு ஸ்கேன். PLCயில் மிக பிரபலமான ப்ரோக்ராமிங் வகை இவ்வளவு நேரம் பார்த்தோம். எது? ஏணி வரைபடம். இதான் வந்து பிரபலமானது. சரியா? அடுத்து, when the plunger of contactor is closed position the coil current is. கான்டாக்டரோட பிளஞ்சர் மூடியில் நிலை இருக்கும் போது காயில் மின்னோட்டம் டேஷ் ஆக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதா எப்படி இருக்கும்? மேக்சிமா இருக்கும். சரியா? அடுத்து, when two dissimilar metals having different thermal coefficient of expansion or joint it is called. அது வெவ்வேறு வெப்ப குணங்கள் கொண்ட 2 உலோகங்கள் இணைக்கப்படும் பொழுது அது டேஷ் ஆக அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 அப்படின்னா என்னது? 2னா பை. அப்போ பை மெட்டாலிக் ஸ்ட்ரைப்ஸ். சரியா? பை மெட்டாலிக் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ இல்லை இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? டூன் கொடுத்துருக்காங்களா? அப்போ பை மெட்டாலிக் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கான்டக்டரில் வெள்ளி நிக்கல் பொருள் சுமார் டேஷ் ஏ வரை எடுத்து செல்ல வல்லது. டேஷ் ஏ வரை. ஸோ என்னன்னு பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ஏ வரை மின்னோட்டத்தை எடுத்து செல்ல வல்லது. 100 ஆம்ஸ். சரியா? ஒரு மோட்டாரை இன்ச் செய்வது டேஷ் என்று பெயர்வது. அதாவது இன்ச்சிங் ஆஃப் மோட்டார் இஸ் ஆல்சோ நேம் டேஷ். எது? ஜாகிங். என்னது? ஜாகிங். அடுத்து, the relay which remains is energized position even when the operation coil is de-energized is known as. அதாவது இயக்க சுழல் செயலிழக்கம் போடும்போது ஆற்றல் மிக்க நிலையில் இருக்கும் ரிலே டேஷ் என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறதா? latching relay. latching relay. சரியா? next, the function of overload relay is. the function of overload relay. overload relay. ஸோ ஓவர்லோடு இதுனா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சில நேரம் இந்த ட்ரிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரு இந்த எதுவும் நம்மளோட மின்னோட்ட பொருட்கள் எதுவும் பாதிக்காம இருக்கு. சரியா? இந்த மோட்டாரை அதிகமான மின்னோட்டத்தில் இருந்து பாதுகாக்க தான் என்னது? ஓவர்லோடு ரிலே பயன்படுகிறது. நெக்ஸ்ட்
செல்ஃப் இன்டியூஸ்ட் ஆர் ரியாக்டன்ஸ் வோல்டேஜ் இஸ் கிவன் அஸ் இஃப் த கம்யூட்டேஷன் லீனியர். அதாவது கம்யூட்டேஷன் லீனியராக இருக்கும் பட்சத்தில் செல்ஃப் இன்டியூஸ்ட் ஆர் ரியாக்டன்ஸ் வோல்டேஜ் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கான். ஸோ இதான் ஃபார்முலா. எல் வந்து என்னது செல்ஃப் இண்டக்ஷன் 2i TC. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். In DC motor control, a charged capacitor momentarily reverse biases the conducting thyristor to turn it off. It's called. அதாவது DC மோட்டார் கட்டுப்பாட்டில் ஒரு சார்ஜ் செய்யப்பட்ட மின்தேக்கி அதை அணைக்க கடத்தும் த்ரிஸ்டரை சிறிது நேரம் ரிவர்ஸ் ஆக மாற்றுவது டேஷ் கம்யூட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. என்ன கம்யூட்டேஷன்? வோல்டேஜ் கம்யூட்டேஷன். வோல்டேஜ் கம்யூட்டேஷன். அடுத்து 75 கொஸ்டின். ஸோ இன்னைக்கு உண்டான டெஸ்ட்ல 25வது கொஸ்டின். சரியா? இண்டக்ஷன் மோட்டாரின் நேரடி டார்க் கண்ட்ரோலில் மோட்டார் டார்க் மற்றும் ரெஃபரன்ஸ் டார்க் சமமாக இருப்பின் மோட்டார் சுழற்சி. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஹோம்வொர்க் கொஸ்டின், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ தொடர்ந்து இந்த சீரியஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றீங்க. இதே மாதிரி சீரியஸ் கண்டினியூ ஆகும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு வரும், அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம கொடுப்போம். கண்டிப்பா எல்லாமே PDF தான் வரும் நம்ம மெட்டீரியல்ல. கண்டிப்பா யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.